எல்லோருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பொன்மொழியுடனே பார்க்கலாம். இந்த பொன்மொழியில் அவர் கர்மாவை பற்றி விளக்குகிறார். என்று சொல்கிறார், எல்லா வேலைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நோ ஒன் கேன் எஸ்கேப் த கான்சிக்வன்சஸ். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்மறை உண்டு. தெர் இஸ் எ ரியாக்ஷன் ஃபார் எவரி ஆக்ஷன். நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது கிட்டும், கெட்டது செய்தால் கெட்டது கிட்டும். இதை மாற்றவே முடியாது. யாராலும் மாற்ற முடியாது. நான் எவ்வளவுதான் கோயிலுக்கு சென்றாலும், எவ்வளவுதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் தானங்கள் தர்மங்கள் செய்தாலும் நாம் செய்த கெட்ட காரியத்தின் பலனிலிருந்து தப்பிக்க முடியாது. பரிகாரங்கள் என்று எனக்கு தெரிந்து எதுவும் கிடையாது. நாம் நல்லது செய்தால் நல்லதின் பலனை அனுபவித்து ஆக வேண்டும். நாம் கெட்டது செய்தால் கெட்டதின் பலனை அனுபவித்து ஆக வேண்டும். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. முன்பொரு காணொலி நான் சொல்லியிருந்தேன். என்னவென்றால், யாரோ ஒருவர் யூடியூபில் ஒரு காணொலியை போட்டிருந்தார்கள். அந்த காணொலி என்ன செய்கிறார், பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை செய்தால் நீ செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் என்று. இது ஒரு மடத்தரமான ஒரு காணொலி. நாம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வைத்து அது பசியை ஆற்றினால் அதற்கு உரிய பலன் கிடைக்கும். அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் செய்த பாவம் தீர்ந்துவிடும் என்று எந்தவித விதியும் கிடையாது. செய்த பாவம் தீர்வதற்கு அதை அனுபவித்தால் கழிக்க முடியுமே தவிர அதற்கு வேறு எந்தவித பாதையும் கிடையாது. நல்லது செய்தால் நல்லதனை பலனை அனுபவித்தாக வேண்டும். கெட்டது செய்தால் கெட்டது பலனை அனுபவித்தாக வேண்டும். நான் ஒருவனை கதறக்கிற குத்தி கொன்று விட்டேன். அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு 1000 பசுபாடுகளுக்கு ஒரு 10 லாரி அகத்திக்கீரையை கொடுத்தாலும் அதில் தப்பிக்க முடியாது. நான் எப்படி ஒருத்தனை கதறக்கிற குத்தி கொன்றனோ அந்த வலியினை, அதே வலியினை, அதற்கு நிகரான வழியினை, இல்லது 10 மடங்கு அதிகமான வழியினை அனுபவித்து தான் அந்த பாவத்தை நான் கழிக்க முடியுமே தவிர 1000 பசுமாட்டுக்கு 10,000 டன் அகத்திக்கீரை கொடுத்து கழிக்க முடியாது. இதை பரிகாரம் என்று எதுவும் கிடையாது. செய்த பாவத்தை அனுபவித்து தான் கழிக்க வேண்டுமே தவிர நம்மால் வேறு ஒரு நல்ல காரியம் செய்து அதை குறைக்க முடியாது. செய்த பாவத்தை அனுபவித்து கழிக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஒருவனை கத்தியால் குத்தி கொன்று முடியும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் செய்வதை பார்க்கிறார். அதாவது ஒரு 1000 மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதை பார்க்கிறார். இவன் 1000 மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்து ஒரு நல்ல செய்திருக்கானே, எனவே இவனது பாவத்தை நாம் மன்னித்து விடுவோம் என்று என் கையால் கொல்லப்பட்டவன் நினைக்க மாட்டான். என் கையால் கொல்லப்பட்டவன் என்ன நினைப்பான்? இவனும் நாம் எப்படி கஷ்டப்பட்டோமோ அது தான் கஷ்டப்பட வேண்டும் நினைப்பானே தவிர நாம் செய்த நல்ல காரியத்தில் அவனை மன்னிக்க மாட்டான். இறைவனும் அது மாதிரி தான். இறைவன் நான் என் கையால் செத்தவருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கஷ்டப்பட்டு சாவதை அவர் கண்ணா பார்க்க வேண்டும். அவன் உடலோடு இருக்கும் பொழுது கண்ணா பார்க்க முடியாது. இறந்த பின் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இறைவன் நிச்சயமாக அதை கவனித்துக் கொள்வான். நான் ஒரு கெட்டது செய்து ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்து விட்டால் அதே மாதிரி துன்பமோ இல்லது அளவுக்கு அதிகமான துன்பத்தை அனுபவித்தாருடைய எனது பாவம் தீராது. இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். நாம் செய்த ஒவ்வொரு வினைக்கும் ஒரு பலன் உண்டு, அதிலிருந்து தப்பிக்க வழியில்லை என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நமது மந்திரம்: அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.